அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் லெக்சர் நோ சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் அண்ட் அதர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஐஏஎஸ்சி அப்படின்ற இந்திய நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது என்ன மாதிரியான ஜாப், ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்ட், ஸோ என்னென்ன க்ரைட்டீரியாலாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோ சேனலுக்கு புதினவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் போய் பார்க்கலாம். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், ஸோ அதில் தான் இப்போ நம்ம வந்து வேக்கன்சி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பொசிஷன் ஓப்பன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அதர் பொசிஷன் அப்படின்றதுல செகண்டில் இருக்க பொசிஷன்ஸ் இன் சிசிஎம்டி, ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஐஏஎஸ் பெங்களூரில் வந்து உங்களை சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் இன்ஜினியர்ஸ்க்கான வாண்டட் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட் சிவில், ஸோ 1 நம்பர் ஆஃப் வேக்கன்சி தான். ஸோ 40 ஏஜ் மேக்ஸிமம் இருக்கலாம். ஸோ 49,000 ப்ளஸ் ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னா மினிமம் அட்லீஸ்ட் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் எனி அதர் ப்ரைவேட் ஆர் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அது இந்த ரெண்டுமே வந்து ஓகே தான், கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதர் இதுவாக இருந்தாலும் ஓகே, பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே இருக்கணும். ஸோ எதோ ஓரியன்டாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னா சூப்பர்வைசிங் அண்ட் தென் ப்ரிப்பேரிங் பில்ஸ், எஸ்டிமேட்டிங் அண்ட் ப்ராசஸிங் இட், டெண்டரிங், ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் டிசைரபுளாக யாரை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா எம்இ எம்டெக்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங், knowledge of the government norms related to civil construction work and e-tendering procedure அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது எசென்ஷியல் பட் டிசைரபிளாக இதை எதிர்பார்க்குறாங்க. அண்ட் தென் பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட் எலக்ட்ரிக்கல், சேம் நம்ம மேலே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கலில் இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இங்கேயும் 1 நம்பர் ஆஃப் வேக்கன்சி தான். ஸோ சேம் சேலரி. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட். ஸோ இது 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோமோ அதே தான், பட் இங்கே 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது. ஸோ 40 மேக்ஸிமம் ஏஜ், 42,000 ப்ளஸ் ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ். சேம் ஃபார் எலக்ட்ரிக்கல். ஸோ இங்கே சிவில் பார்த்தோம், இப்போ எலக்ட்ரிக்கல் பார்க்குறோம். சேம் சேலரி வித் சேம் ரெக்வயர்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த சேம் ஜாப் ரோல் யூ நீட் டு ப்ளே ஹியர் ஆல்சோ. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய 4வது வேக்கன்சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் சிவில், இதுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாகிட்டே வருது, அவ்வளோதான், ஜஸ்ட் அதுதான் டிஃப்ரென்ஸு. இங்கேயும் அதேமாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட், இது எம்பிஏக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 இருக்கலாம். 28,000 சேலரி. ஸோ எம்பிஏ வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனேஜிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுதான் வந்து அவங்க மெயினாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய கரண்ட் வேக்கன்ட் பொசிஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் இருக்குன்றது கீழே குறிப்பிட்டாங்க, பட் இன்னும் தெளிவாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ரீட் பண்ணுன்றவங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஒர்க் எப்படி கேரி அவுட் பண்ணணும்னா டெண்டர் டெண்டர் பண்ணுறது, அண்ட் தென் பில்லை பர்ச்சேஸ் பில்லு, ஸோ இதை ப்ராசஸ் பண்ணுறது, எஸ்டிமேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் நீங்கள் கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட லிங்க்கை வந்து இங்கே இருக்குது. ஸோ சைன்இன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டெம்ப்ரவரி பொசிஷனில் வந்து சைன்இன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் லாகின் ஆகி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 7/3/2022. ஸோ March 7 வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ செலெக்ஷன் அப்படின்றது வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் தென் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அவங்களை கூப்பிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களை இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த இமெயிலில் தான் அதோடைய டேட்டு டைம் எல்லாமே குறிப்பிடப்பட்டு இருக்கும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா எப்போ வேணாலும் கேன்சலும் பண்ணிடுவோம் அப்படின்றது தெரியப்படுத்திருக்காங்க. அண்ட் தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் தான் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் இந்த கான்ட்ராக்ட்ன்றது
கேன் பி எக்ஸ்டெண்ட் டு 3 years. ஸோ இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ பை திஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாகவே ஓவர் ஆகுது. ஸோ மச் இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை, பட் ஆனால் நீங்கள் இதில் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் அப்படின்றது ஆன்லைன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான். அட் த சேம் டைம் தே ஹாவ் த தே ஹாவ் த பவர் டு டிசைட் வாட் எவர் தே வாண்ட். ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட இந்த பொசிஷன்ஸ் இதெல்லாமே அவங்களுடைய இதை கம்யூனிட்டியை பொறுத்து தான் அப்படின்றத வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதோடைய லாஸ்ட் டேட் நான் ப்ரீவியஸாக சொன்னது தான். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் தான். ஸோ அதான் நான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் லாகின் ஐடி இதெல்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.